ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீடு புதுசாக கூடி போயிருக்காங்க. புதுசாக கட்டின வீடு இத்தனைக்கும். கட்டின வீட்டில் வந்து நாள் போனப்போ ஏதோ ஒரு பொண்ணு கத்துற சத்தம் வந்து அந்த வீட்டில் கேட்டுருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த இடத்துல வந்து அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே 3 அதாவது மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தவங்க இறந்து போனவங்களும் அங்கே புதைச்சிருக்காங்க. யார் இருந்த வீட்டில் ஒன்றாலும் இருந்துடலாம், ஒரு பேயே இருந்த வீட்டில் கூட நம்ம இருந்துடலாம். ஆனால் ஒரு மாந்திரிகக்காரன் இருக்கிற இடத்துல மட்டும் என்றைக்குமே அது ரிஸ்க்கு தான். இன்னொருத்தவங்க நீ வரக்கூடாது, இவங்கள தொடக்கூடாது, எனக்கு தெரிஞ்சது அதான். ரெண்டாவது அவங்கள கிட்ட ஏன்னா அவங்கள வாழ்க்கையை தான் பார்க்கணும். இறந்தவங்கள விட்டுட்டு நம்ம ஆத்மா கூப்பிடுறது அனுப்பிட்டு இருந்தால் அது எல்லாரையுமே ஆசைப்படும். எல்லாருமே நம்ம அனுப்பிட்டு இருக்க முடியாது. இன்றைக்கி இதை கொடுத்தா நாளைக்கு இன்னொன்று கேட்கும். இப்போ சொல்லுவாங்க அதை ஆசைப்படுறது கொடுத்தா அது போயிடும்னுவாங்க. நீ ஆசைப்படுறது கொடுத்தா அது எப்படி போயிடும்? எப்படியா இருந்தாலும் ஒரு ஆன்மா கெட்டதோட புத்தி கண்டிப்பாக காட்டிடும். நீங்கள் பல நாள் அது உள்ளே இருக்கிறதே தெரியாமல் இருந்தாலும் ஒரு நாள் அது என்ன பண்ணும், நான் இருக்கிறேன்டான்னு அது காட்டிடும். நல்லதோ கெட்டதோ ஆன்மா தான், கெட்டது கெட்டது. ஏன் நமக்கு உறவுக்காரங்களாக இருக்கட்டும், நம்ம சொந்த பந்தமாக இருக்கட்டும், அதுக்காக இறந்துட்டவங்களை கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது. அது எங்கே இருக்கணுமோ அது அங்கே தான் இருக்கணும். அதை மேற்படி வச்சுன்னு இருந்தோம்னா அது எல்லாருக்குமே பெரிய செலவு. இன்றைக்கி கிராமத்தில் தான் அது நடந்தது. இப்போது சென்னையில் நம்ம திருவான்மியூரில் நடந்த சம்பவம் இது. இங்கே இருந்து திருவான்மியூர் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணு இங்கே இருந்து ராத்திரி 2 மணிக்கு பீச்சில் போய் உட்காந்துருக்குது. கேட்டாக்கா என்னை எங்கள் அங்கிள் தான் கூப்பிட்டாரு, நான் கூட வந்தேன். அங்கே போய் பார்த்தாக்கா யாருமே கிடையாது. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காட்டுப்பகுதியில் தான் நம்ம இருக்கோமே. ஸோ இங்கே நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜின் பார்த்திபன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. தொடர்ந்து அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பற்றி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கும் வந்து சில விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ வணக்கம். வணக்கம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புது வீடெலாம் கட்டுறாங்க. ஸோ புது வீடு கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்த வாங்கி போட்டுட்டு பல வருஷத்துக்கு அதுக்கப்புறம் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறாங்க. அதுக்கு நடுவில் அந்த நிலத்தில் என்ன ஆகுது, என்ன ஆகி இருந்துச்சு, இந்த மாதிரி எந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு இடத்துல வீடு கட்ட போகிறவங்க ஏதாச்சும் விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே செய்ய வேண்டியிருக்குமா, இல்லை வந்து அதில் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறீங்க? எல்லோரும் அதை செய்யணும். எல்லா இடத்துலையும் எந்த பிரச்சனையும் அதெல்லாம் கிடையாது. ஓகே. நம்ம பொழைக்காக எல்லாமே இருக்குது அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. பிரச்சனை உள்ள இடத்துல மட்டும்தான், அது கூட நம்மளாக சொல்லக்கூடாது. அந்த இடத்துல உள்ளவங்க தான் நமக்கு சொல்லணும். இவ்வளோ நாள் என் இடத்துல இப்படி இருந்தோம், இவ்வளோ நாள் எந்த குறையும் இல்லை, இன்றைக்கி தான் இந்த மாதிரி குறை, ஒரு சில சம்பவங்கள் நடக்குது, ஒரு சில அசம்பாவிதங்கள் நடக்குதுன்னு சொல்லும்போது தான் அதுக்கு உண்டான பரிகாரத்தை நம்ம என்னென்னு சொல்லி அதை சரி பண்ணி விடணும். கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஒரு நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டினதுக்கப்புறம் அந்த நிலத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அங்கே வாழ்ந்துட்டு இருக்க அந்த குடும்பத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும்? இப்போது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப நெளிவு, நோய் நொடின்னு படுத்த குடும்பத்துக்குள்ள பிரிவு, உயிர் பலி கூட ஏற்பட்டுரும். ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும். கடன் படம் பிரச்சனை அது இதுன்னு வாழ்க்கையில் நிம்மதியே இருக்க முடியாது. அதுதான் அந்த மாதிரி தொல்லைகளை தான் கொடுக்கும். ஏதாவது ஒரு சிம்சம் ஏகப்பட்ட சிம்டம்ஸ் நிறைய காட்டிக்கிட்டே இருக்கும். அதுதான் அதோட அறிகுறிகள். புரியுது. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வீடு புதுசாக கூடி போயிருக்காங்க. புதுசாக கட்டின வீடு இத்தனைக்கும். கட்டின வீட்டில் வந்து நாள் போனப்போ ஏதோ ஒரு பொண்ணு கத்துற சத்தம் வந்து அந்த வீட்டில் கேட்டிருக்கு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த இடத்துல வந்து அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே 3 அதாவது மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தவங்க இறந்து போனவங்களும் அங்கே புதைச்சிருக்காங்க. அவங்களோட சிம்டம்ஸ் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி ஒருத்தங்க மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செஞ்சுட்டு அவங்க இறந்து போனால் அவங்களோட ஆத்மா எந்த அளவுக்கு ஆபத்து விளைவிக்கும்? இப்போ என்ன சொல்லுவாருன்னா, யார் இருந்த வீட்டில் ஒன்றாலும் இருந்துடலாம், ஒரு பேயே இருந்த வீட்டில் கூட நம்ம இருந்துடலாம். ஓகே, புரியுதுங்களா? ஆனால் ஒரு மாந்திரிகக்காரன் இருக்கிற இடத்துல மட்டும் என்றைக்குமே அது ரிஸ்க்கு தான். இன்னொருத்தவங்க போய் இருக்கிறது என்ன காரணம்னு கேளுங்க. இப்போது பேய் கூட ஒரு இது தான் அது பண்ணும். இப்போது நல்லது கெட்டதுன்னு கூட எல்லாம் ஏதோ ஒரு சில சம்பவங்கள் தான் இருக்கும். ஆனால் ஒரு மாந்திரிகக்காரன்கிட்ட மட்டும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ அத்தனையுமே அவங்ககிட்ட தான் அடங்கியிருக்கும். யாருக்கு நம்ம நல்லது செய்தாலும் அதில் ஒரு கெட்டதில் இருக்குதுன்னா அது மாந்திரிகக்காரனை தான் செய்கிறோம். ஏன்னா அந்த வீட்டில் நடந்த ஒரு விஷயத்தை நான் அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன். அவங்க அப்பா சரிங்களா, ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து எழுந்துச்சி உட்காந்துட்டு அவருக்கு கிட்டத்தட்ட ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அன்கான்ஷியஸ் ஆகிட்டார். அவர் வந்து இறந்துட்டாருன்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்து போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணப்போ இவருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் ஒன்றும் வரல, நல்லா தானே இருக்காருன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வருது. சரிங்களா, அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெரியுது இந்த வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்றது.
ஒருத்தர் உயிர் எடுக்கிற அளவுக்கு வந்து கொண்டு போகுமா இந்த விஷயங்கள்லாம் அப்படின்றது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது என்னங்க, இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நடந்திருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்திலே படுத்துட்டு இருப்பாங்க. அவங்கள கையை நீட்டி அவங்கள எழுப்ப முடியாது. ஒரு சத்தம் போட முடியாது. நம்மள அமுக்கிச்சுன்னா அது அமுக்கினது தான். ஒன்றுமே பண்ண முடியாது கொஞ்ச நேரத்துக்கு. நம்ம என்னென்ன நமக்கு தெரிஞ்சதை சொல்லி ஒரு மந்திரங்களோ இல்லை வேறு ஏதோ தெய்வத்து பேர் என்ன அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லி டக்குன்னு அதை இது பண்ணிக்குவாங்க, ரிலீஃப் ஆகுவாங்க. புரியுது. அந்த ஒரு செகண்டுக்கு நீங்கள் யாரையுமே பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நம்மளை தீண்ட முடியாதுன்னு அப்போ எந்த அளவுக்கு அது பவராக இருந்து அமுக்குது. அது இல்லை, ஏன்னா இது வந்து நம்ம சொல்கிறது கிடையாது. நிறைய பேர் இதை உணர்ந்துருப்பாங்க, அனுபவப்பட்டிருப்பாங்க. இந்த மீடியா பார்க்குறவங்க நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அப்படியெல்லாம் வந்து கெட்ட செய்கைகள் வந்து நிறைய இருக்கிற இடத்துல நமக்கு அதுக்கு தற்கொலை இதை எதிர்கொண்டு எடுத்தால் தான் மட்டும்தான் நம்ம எதிர்கொண்டு வாழ முடியும். ஆனால் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இதையும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக நம்ப மாட்றாங்க. அமுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு வந்து உடலில் ஏற்படுற ஒரு மாற்றம். அது வந்து பார்த்திங்கன்னா பேய் பிசாசு கிடையாதுன்ற மாதிரிலாம் சில பேர் சொல்கிறாங்க. இது பேய் பிசாசு அந்த ஒரு ஆக்டிவிட்டி தான் இதை பண்ணுதுன்றதுக்கு நீங்கள் சொல்கிற விளக்கம் என்ன? சார், இதை அமுக்கிறது வந்து இப்போ நான் பார்த்துட்ருக்கிற இந்த வேலையில் சில டாக்டர்களே என்கிட்ட வந்திருக்கிறாங்க. என்ன படித்தவங்க தான் இதை மாதிரி வருதுன்னு வந்து சொல்கிறாங்க. படிக்காத ஒரு பாமர மக்கள் கிடையாது இன்றைக்கி எல்லாமே. இது வெளிநாட்டிலேருந்து மலேசியாவிலேருந்து இந்த மாதிரி நடக்குதுன்னு சிங்கப்பூர்லேருந்து என்ற படித்தவங்க தான் என்கிட்ட வர்றது. சரிங்களா? அப்படின்ற பட்சத்தில் அவங்களே ஒத்துக்கிறாங்க. படித்த ஒரு டாக்டரே அவங்க ஒத்துக்கிறாங்க இது வந்து மாந்திரிக ரீதியில் தான் நடக்குதுன்னுட்டு. ஒரு சிலர் என்ன சொல்கிறதுன்னா, எதுலேயுமே ஒரு முட்டுக்கட்டை போட எல்லா துறையிலுமே அது ஒரு ஆள் உண்டு. ஏதாவது ஒரு நல்லது நடக்குதுன்னா அது கெடுதல் சொல்ல ஒரு ஆள் உண்டு. அவங்களுக்கு தேவை என்ன, எதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் பாதிக்கப்படுற நம்ம தான் அதை சரிப்படுத்திக்கணும். அதுதான் முறை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்லி, சூனியம், ஏவல் இந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருந்தாலும் ஆன்மாவால் ஏற்படுற பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தொடர்ந்து இருக்க தான் செய்யுது அப்படின்னா. இப்போது ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மா வந்து அவங்களுக்குள்ளே வருது அப்படின்றப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே அவங்க சொல்கிறாங்க, சின்ன வயசுலேருந்து அந்த பொண்ணு உடம்புல அது இருக்குது. ஆனால் இது அவங்களுக்கு வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சது அந்த பொண்ணோட 30வது வயசில். சின்ன வயசுலேருந்து இந்த ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா கூடயே தான் இருக்குது அப்படின்றாங்க. ஒரு அறிகுறி காட்டாமல் ஒருத்தவங்களோட கூடயே அவங்க உடம்புலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மா இவ்வளோ காலம் வந்து ட்ராவல் பண்ணும். மனிதர்கள் மாதிரி தாங்க. இப்போது ஒருத்தவங்க உண்மையாக காதலிக்கிறவங்க நீ எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும்னு சொல்லுவான். ஒரு சிலர் வெறித்தனமாக காதலிக்கிறவங்க உண்டு. மனிதர்களே நம்ம பழகிறோம் இல்லையா, அதே முறை தான் ஆத்மா ஆவிகள்லாம். நல்லது பிடிச்சாக்கா அவங்களுக்கு கூட இருக்கிறதே தெரியாமல் அது பயணிச்சுக்கிட்டு வரும். கெட்டதுன்னா அவங்கள பிடிச்சா அவங்கள ஆட்டி படைக்கும். இது என்ன சொல்கிறதுனா, மனிதர்கள் போல தான் ஆன்மாவும். கெட்டதை செய்யும், நல்லது செய்யும். இப்போ வந்து ஒருத்தங்க மேலே வந்து அதீத கோபமோ அதீத பாசத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இறந்து போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப உக்கிரமாக இருப்பாங்க. அவங்க வந்து எப்படியாச்சும் இவங்களை கொண்டு போயிடணும், இவங்களை அடைஞ்சிடணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தங்களை எப்படி வந்து அந்த ஆன்மாவை அவங்க கிட்டேருந்து பிரித்து அதை வந்து சாந்திப்படுத்துவாங்க? ஆக்சுவலாக அதை நம்ம சாந்தியெல்லாம் படுத்திக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கிற வேலையெல்லாம் நமக்கு ஆகாது. ஏன்னா ஜின் முறையில் அது அப்படி கிடையாது. நீ வரக்கூடாது, இவங்களை தொடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சது அதான். ரெண்டாவது அவங்கள கிட்ட ஏன்னா அவங்கள வாழ்க்கையை தான் பார்க்கணும். இறந்தவங்கள விட்டுட்டு நம்ம ஆத்மா கூப்பிடுறது அனுப்பிட்டு இருந்தால் அது எல்லாரையுமே ஆசைப்படும். எல்லாருமே நம்ம அனுப்பிட்டு இருக்க முடியாது. இன்றைக்கி இதை கொடுத்தா நாளைக்கு இன்னொன்று கேட்கும். இப்போ சொல்லுவாங்க, அதை ஆசைப்படுறது கொடுத்தா அது போயிடும்னுவாங்க. நீ ஆசைப்படுறத கொடுத்தா அது எப்படி போயிடும்? திரும்ப கொடுக்குறவங்க கிட்ட. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீங்களே எனக்கு ஒரு ஏதாவது ஒன்று செய்வீங்க, நான் என்ன பண்ணுவேன் உங்களை தான் போய் கேட்க வருவேன். கண்டிப்பாக நீங்களும் அதே தான் செய்வீங்க. அப்படி கொடுத்து கெடுக்கக்கூடாது. நம்ம கொடுத்தோம்னாவே கதை தலைகீழாக போயிடும். எதுவும் கிடையாது. நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அது இருக்கணுமா தவிர ஆன்மா கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம போகவும் கூடாது, போயிடவும் கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன்மா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பல வருஷம் உள்ளே இருக்கிறது, அது இல்லாமல் நீங்கள் சொல்கிறீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதை விரட்டி அடிக்கிறது மட்டும்தான் ஒரு தீர்வு. அது இல்லாமல் வேறு தீர்வே கிடையாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியவே காட்ட மாட்டேங்குது. அது வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, அது உடம்புல இருக்குன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அவங்களோட ஃபேமிலியில் ஒன்றா ஒன்றிட்டு இருக்கும்போது அப்படி இருக்க பர்சனை எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க நார்மலாக இல்லை, இவங்களுக்கு கூட இன்னொரு விஷயம் இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படியா இருந்தாலும் ஒரு ஆன்மா கெட்டதோட புத்தி கண்டிப்பாக காட்டிடும். நீங்கள் பல நாள் அது உள்ளே இருக்கிறதே தெரியாமல் இருந்தாலும் ஒரு நாள் அது என்ன பண்ணும், நான் இருக்கிறேன்டான்னு அது காட்டிடும். அது என்றைக்காக இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு தெரிய வரும். பாதிக்கப்பட்டவங்களுக்கே தெரிய வந்துடும், நம்ம கிட்ட வந்துடுவாங்க. அதை வச்சே நம்ம அவங்க வந்து சொல்லும் போது நம்ம அதை எடுத்து விட்டுறணும். நல்லதோ கெட்டதோ ஆன்மா தான், கெட்டது. ஏன் நமக்கு உறவுக்காரங்களாக இருக்கட்டும், நம்ம சொந்த பந்தமாக இருக்கட்டும், அதுக்காக இறந்துட்டவங்களை கொண்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வைக்க முடியாது. கண்டிப்பாக அது என்றைக்காக இருந்தாலும் இப்போ இருக்கிறவங்களுக்கு ஆபத்து தான். அது எங்கே இருக்கணுமோ அது அங்கே தான் இருக்கணும். அப்படி சரிப்படலைன்னா அந்த ஆன்மா கூட இருக்க விடாமல் அழிச்சிடணும். அதை மேற்படி வச்சுன்னு இருந்தோம்னா அது எல்லாருக்குமே பெரிய தலைவலி ஆகிடும். இப்போ வந்து ஒரு வீடு, அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மரணம் எதுவுமே நடக்கலை. அந்த வீட்டில் வந்து வருஷமாக இருக்காங்க, வயசானவங்க தான் இறக்குறாங்க, மற்றபடி எந்த பிரச்சனையும் அந்த வீட்டில் இல்லை. அப்படிங்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட வீட்டில் மட்டுமே சம்மந்தம் இல்லாத ஆன்மாக்கள் வந்து பார்த்திங்கன்னா குடியேறுது.
அந்த வீட்டில் மட்டும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, அந்த வீட்டில் ஒரு ஆன்மா கிடையாது, ஏகப்பட்ட ஆன்மாக்களோட பிரசன்ஸ் அந்த வீட்டில் இருக்குது அப்படின்றப்போ, ஒரு வீட்டை மட்டும் குறி வச்சு இந்த மாதிரி பல சம்மந்தமே இல்லாத ஆன்மாக்கள் வந்து அந்த இடத்துல வந்து சேர்றது எதனாலங்க? அது இது இப்போ சொன்னீங்க அது மாதிரி தான். இப்போ ஏவல் பில்லி சுனி ஏவல் விடுறதாலேயோ இல்லை மற்றவங்க யாராவது ஆகாதவங்க செய்து விடுறதாலேயோ அந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்து எல்லாமே சேர்த்து வந்துடும், ஒன்றா வந்துடும். தன்னாரவே கில்லாமல் வலிக்காது, அல்லாமல் குறையாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. எதுவுமே இல்லை, எங்கேயுமே இல்லை, அதில் போய் தன்னார ஒன்று சேருதுன்னா காரணம் இல்லாமல் எப்பவுமே எதுவும் இருக்காது. எதையும் நம்ம கேர்லெஸ்ஸாகவும் நம்ம எடுத்துக்கவும் கூடாது. உண்டானது என்னன்னு கவனித்து, இப்போ எப்படி ஒரு நோய் வந்தாக்கா ஒரு தலைவலி வந்தால் உடனே டேப்லெட் சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் ஆன்மா பேய் பிடிச்சி நிற்குது, இல்லை ஒரு பிரச்சனை தொல்லை தெரியுது, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா ரசிச்சுக்கிட்டுலாம் இருக்கிற வேலையெல்லாம் கிடையாது. அதை உடனே பார்த்து அதை கட்டு போட்டு அங்கங்கே அடைச்சி அங்கங்கே நிறுத்திடணும், அதான் வேலை. நான் எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேங்க. ஆக்சுவலாக வந்து என்னோட ஒரு விவரம் தெரிஞ்ச ஒரு வயசில் வந்து அதே வீட்டில் வந்து நான் அந்த சொன்ன வீட்டில் தான் நான் உட்காந்துருக்கேன். என் பக்கத்தில் ஒரு பாட்டி உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்காங்க. டிவி பார்த்துட்டு இருந்தவங்க திடீர்னு வாசலை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே வர வேலைலாம் நீ வச்சுக்காத, உன்னை யார் விஷம் குடிச்சு சாவ சொன்னா, மரியாதை வந்து நீ இங்கேருந்து போயிரு, இங்கே இருக்கவங்களாம் தொல்லை கொடுக்காதுன்னு சொல்லிட்டு இந்த பாட்டி கதவை பார்த்து பேசுகிறாங்க. பக்கத்தில் உட்காந்துருக்கேன்னா அந்த கதவை பார்க்குறேன், எனக்கு என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் அந்த பாட்டி வந்து யாரையோ பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து என் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் இன்னொருத்தங்க கண்ணுக்கு வந்து தெரியுது அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து எல்லா மனுஷங்களுக்கும் ஆன்மா வந்து கண்ணில் படுறது ரொம்ப சாத்தியப்படாத விஷயம் இருந்துச்சு. அப்படி கிடையாதுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படின்னா, ஒரு பொருளே நம்ம தவற விட்டுருவோம். ஒரு வீட்டிலே நம்ம ஒரு பொருள் வைப்போம், நம்ம வச்ச பொருள் நம்மளே தேடினாலே நம்ம எடுக்க முடியாது. ஆனால் அது ஒரு சிலர் வந்தாக்கா அவங்க கைக்கு அது கிடைச்சிரும். அதே மாதிரி தான் இந்த கெட்டதுன்றது வந்து என்ன ஆகும்னா, நம்ம எல்லாருக்குமே அது தெரிஞ்சுன்னு இருக்காது, எல்லாருக்குமே காட்டாது. ஒரு கண்ணுக்கு அது சில ஒரு இதில் உள்ளவங்க பிறந்தவங்களுக்கு மட்டும் அது கண்டிப்பாக காட்டிடும். இப்போது பிறப்பிலே சொல்லுவாங்க, கையில் பிறந்தவங்க காலில் பிறந்தவங்க அவங்க உருவனா சரியாயிடும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அந்த பேய் உலகத்தில் அந்த இதில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிலருக்கு அது தெரிய வரும். அதன்படி அவங்க கண்ணுக்கு அது கட்டாயம் காட்டிடும் நிறைய இடத்துல. ஆனால் இப்போது ஒரு இடத்துல ஒரு 6 பேர் 10 பேர் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் தங்கியிருக்கிறாங்க. தங்கினா அதில் ஒருத்தவனுக்கு மட்டும் தெரியுது அது இருக்கிறது, நடமாட்டம் இருக்கிறது. ஆமாம், அதுமாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்குது. அவன் ஒருத்தவன் மட்டும் சொல்கிறான், மீதி 5-6 பேர் என்ன சொல்கிறாங்க, டே பைத்தியம் எதை கற்றுக்கதை. நானும் அவன் ஒருத்தவன் மட்டும் என்ன சொல்கிறான், இதை பார்த்தேன் இங்கே பார்த்தேன்றான். அதெல்லாம் வந்து நிறைய சம்பவங்கள் நாங்கள் நிறைய பார்த்துட்டோம். அது வந்து இருக்குதுன்னா எல்லாருக்கும் தெரியாது, அது ஒரு சிலருக்கு தெரியும். கண்டிப்பாக. ஏன்னா வந்து அந்த டைமில் எனக்கு அந்த விஷயம் வந்து தெரியலை. ஆனால் போக போக வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல எனக்கு அந்த சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சது. ஒரு பகலில் வந்து எல்லாருமே உட்காந்துருப்போம், மொட்டை மாடி லாக் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் யாரோ வந்து நடந்து போகிற அந்த தம் தம் தம்னு சொல்லிட்டு அந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் தெளிவாக கேட்போம். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அந்த வீட்டில் வந்து நடக்க ஆரம்பிக்குது. இப்போ வரைக்கும் அந்த வீடு அப்படியே தானே இருக்குது ஆக்சுவலாக. அந்த வீடுன்னு இல்லை, இந்த மாதிரி நாட்டில் உலகத்தில் எவ்வளோ இடத்துல எவ்வளோ பேர் என் கூட வாங்க நான் நிறைய காட்டுவேன். சரிங்களா? இப்போ ஒரு காட்டில் வழி வேலை பார்க்குறவங்கள கூட ஃப்ரெண்டுங்க மாதிரியே போய் குரல் கொடுத்து கூப்பிடும். சரிங்களா? இப்போ உங்கள் கூட ஒரு நண்பர் இருக்காருன்னா அவர் நண்பர் மாதிரியே குரல் கேட்கும். அப்படியே கூட்டுகிட்டே போகும், எங்கேயாவது கிணத்துக்குள்ளே இறக்கிடும், ஒரு மரத்து மேலே தூக்கி போட்டுடும், எங்கே வேணா எடுத்து அமுக்கி கொள்ளும். நல்லதாக இருந்தால் அது தூக்கின்னு போய் இடத்துல சேஃப்டியாக பண்ணிவிடும், இல்லைனாக்கா கெட்டதாக இருந்தால் கொண்டுடும். ஆக மட்டும் கொண்டுட்டு போயிட்டே இருக்கும். அது வந்து எதை நம்பி இந்த காலத்தில் வந்து எல்லாம் எச்சரிக்கையோடு தான் இருக்கணும். நம்ம இன்றைக்கி கிராமத்தில் தான் அது நடந்தது. இப்போது சென்னையில் நம்ம திருவான்மியூரில் நடந்த சம்பவம் இது. இங்கே இருந்து திருவான்மியூர் இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணு, பேர் சொல்ல நான் விரும்பலை, இங்கே இருந்து ராத்திரி 2 மணிக்கு பீச்சில் போய் உட்காந்துருக்குது. அதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் வரும். திருவான்மியூருக்கும் பீச்சுக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் வரும். இங்கே இருக்கிறவங்க பொண்ணு அங்கே போய் உட்காந்துருக்குது தனியாக நைட்டில். காரணமே இல்லாமல் கேட்டாக்கா, என்னை எங்கள் அங்கிள் தான் கூப்பிட்டாரு, நான் கூட வந்தேன். அங்கே போய் பார்த்தாக்கா யாருமே கிடையாது. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் முன்ன கிராமத்தில் நடந்தது, இன்றைக்கி சிட்டிலே நடக்குது. இல்லை, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தவர் எழுந்திரிச்சு போயிட்டு கிணத்து பக்கத்தில் நின்றுருக்காரு. அது எங்கள் அம்மா பார்த்துட்டு, இங்கேயே இந்த நேரத்தில் வந்து நிற்கிறேன்னு கேட்டப்போ எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே ரூம்குள்ளே போயிட்டு அவர் பாட்டுக்கு படுத்து நிறையா இல்லை அவங்கள உடம்புல புகுந்து அது கொண்டுட்டு போவோம். ஆளுங்க பார்த்து அவங்கள கூப்பிட்டு குரல் கொடுத்தோம்னாலோ இல்லை நம்ம ஏதாவது பேசும்போது என்ன பண்ணோம், இல்லை அவர் சுயநலவுக்கு வந்துடுவாங்க. நான் வேலையாக வந்தேன் ஏதாவது வந்தேன்னு சமாளிச்சுட்டு அதே உருவமே அப்படியே உள்ளே வந்து நம்மள மாதிரியே நார்மலாக பெஸ்ட்டு வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிடும். அதுக்கு உண்டானது என்ன வழின்னா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு வீட்டுக்கு நான் தர ஒரு பொருள் அந்த வீட்டு வாசலில் கட்டி தொங்க விட்டுறணும். உள்ளே எதுவும் வராது, வெளியே எதுவும் போகாது. தடை போட்டுட்டோம்னா தான் நல்லது. ஏன்னா இது ஒருத்தவங்களை மட்டும் இல்லை, எல்லாருமே பின்னாடி பாதிச்சிடும் அந்த குடும்பத்தில். புரியுதுண்ணே. இப்போ வந்து இந்த மாதிரி ஆன்மாக்களால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உங்ககிட்ட வந்திருப்பாங்க. நீங்கள் பார்த்து மறக்க முடியாத ஏதாச்சும் சம்பவம் இருக்குங்க? நிறைய அதை தான் சொல்கிறேன் இல்லைங்களா.
அசல் நல்லா பேசும், நமக்கே ஏமாத்துற அளவுக்கு உட்காந்துட்டு பேசும். இந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் ஆமாம், இல்லைன்னு இந்த சொல்லிட்டு பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. ஆனால் அதோட ஒரு சில சிம்டம்ஸ் பார்க்குறவங்க பூரா சொல்லுவாங்க, கூட்டம் வரவங்கள 10 பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க இது மனசுல தாங்க ஏதோ வியாதி, பைத்தியம், சைட்டிஸ்ட் அப்படி இப்படின்னு ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கற்பனை பண்ணுவாங்க. அதை பார்க்குற எங்களுக்கு மட்டும்தான், அது எங்கள் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் அது செய்கைகள் பூரா. ஏன்னா அது அது பார்க்க சாதாரணமாக இருக்கும், உள்ள பல்ல கடிக்கும். புரியுது. அது உள்ள பல்ல கடிக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது, அது எங்களுக்கு தெரியும். அது கண் பார்வை வந்து முறைக்கும், ஆனால் பார்க்குறவங்களுக்கு நார்மலாக தெரியும். இதுக்கிட்ட பல சிம்டம்ஸ் தெரியும். அந்த முடி வந்து நட்டுக்கிட்டு நிற்கும், அது வந்து உரமாக இருக்கும், எங்களுக்கு தெரியும். அப்போ நாங்களே சொல்லக்கூடாது, நாங்களே ஒன்றும் இல்லைம்மான்னு தான் சொல்லணும். ஏன்னா நாங்கள் ஏதாவது இருக்குதுன்னு சொன்னால் சமயம் பார்த்து இந்த பொண்ணை இப்போது நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த பையனோ ஒரு ஆண் மேலேயோ இருக்கிறது, அது என்ன பண்ணணும்னா கொண்டுட்டு போய் கொண்டுடும். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆகிடும். அதனால் நம்ம ஒன்றும் இல்லைம்மா, நம்மளும் தெரியாத மாதிரியே அதுக்கேற்ற மாதிரி நடந்து அந்த பேய் பிசாசுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மாற்றம் கொடுத்து அதை வழிக்கு கொண்டுட்டு வரோம். கண்டிப்பாக. இப்போ வந்து அந்த பேய் பிடிச்சவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உச்சி முடியை வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் கேள்விப்பட்டிருக்கோம். எதனால் உச்சி முடி எடுத்துகிட்டு போய் அந்த மரத்தில் அடிக்கிற இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாங்க? அது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர்றதுக்காக அந்த காலத்துலேருந்து அது செய்கிறது ஒன்று. இப்போ கட்டுப்பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, இப்போ எங்களை மாதிரி ஆள்கிட்ட கொண்டுட்டு வரும்போது அது விலகிடும். ஓகே, இப்போ வர்றது தெரிஞ்சாவே வர வழியிலே அது விலகிடும். அப்போ என்ன பண்ணணும், அந்த உச்சி மொழி அது உட்காந்துருக்கும் போதே கட்டு போட்டுட்டோம்னா அது உள்ளேருந்து வெளியே போக முடியாது. அப்படியே கொண்டு வந்து நம்ம கிட்ட விட்டால் நம்ம அதை கேட்ச் பண்ணிக்கலாம். கேட்ச் பண்ணி என்ன வேணுன்றதை பார்த்து அதை கட்டு போட்டு மரத்தில் கொண்டுட்டு போய் ஆணி வச்சு அடிச்சு விட்டுடுவேன். இப்போ மறுபடியும் போய் யாராச்சும் அந்த ஆணி அடித்ததையோ அந்த விஷயத்தையும் வந்து பிடுங்கிறதுனால எதனா வந்து பிரச்சனை? ஏன்னா நிறைய யாருமே எதுக்காக சொல்கிறேன்னா, மரத்தில் ஆணி அடித்தாக்கா எல்லாமே எல்லார் இடத்துலையும் போய் கை வச்சிட யாராலையும் முடியாது. என்னென்னு கேளுங்க, விளையாட்டாக அதை போய் செய்கிற அளவுக்கெல்லாம் நாங்கள் அடிக்க மாட்டோம். அது எங்கே எடுத்துகிட்டு போய் எந்த இடத்துல பக்குவத்தில் அடிக்கணும். இப்போ நின்று நம்ம பேசுகிறதே காடு தான். இந்த காட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு உள்ளே யாரும் போக முடியாது 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டரில் மனிதர்களே நடமாட்டலாத இடத்துல தான் போய் நாங்கள் அடிச்சுட்டு வருவோம். அவ்வளோ சாமானியமாலாம் வெளியே அடிக்க முடியாது, அடிக்கவும் கூடாது, அது ரொம்ப தவறு. புரியுது. ஏன்னா அதை தொந்தரவு பண்ணால் மறுபடியும் அது வர்றதுக்கான கண்டிப்பாக அதை எடுத்து விட்டுட்டாக்கா அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உச்சம் அதிகமாகிடும், உக்கரம் அதிகமாகிடும், பெரிய தலைவலி ஆகிடும், கோவம் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ ஆன்மாக்களை பற்றியும் சரி, ஜின்களை பற்றியும் சரி, இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. ஏன்னா என் வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இது சம்மந்தமாக வந்து நிறைய நடந்திருக்கு. ஸோ வந்து நிறைய விஷயங்கள் என்னோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.